நம்முடைய ஆத்மநாயகனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள். அதனுடைய போர் முடிந்து போனதென்றும் அவருடைய அக்கிரமமெல்லாம் நிவர்த்தி ஆனதென்றும் அதனுடைய எல்லா பாவங்களும் அல்லது எல்லா பாவங்கள் நிமித்தமும் வந்ததான தண்டனையை இரட்டிப்பாய் அது அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு சொல்லுங்கள் என்று தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசின அந்த வார்த்தையை நாம் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆற்றுங்கள் என்றும் தேற்றுங்கள் என்றும் சொல்லுகிறார். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், ஒரு மனிதனை ஆற்றுகிற தேவன், அதாவது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதனை ஆற்றுகிற தேவன், தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் என்று. ஆனால் அவர் என்ன இங்கே சொல்லுகிறார் என்றால், நீங்கள் போய் சொல்லுங்கள், என் ஜனத்தினிடத்தில் போய் நீங்க போய் சொல்லுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லா மனிதருடைய ஆசை, கர்த்தரை ஆராதிக்கிற எல்லா ஜனங்களுடைய ஆசை என்னவென்றால், கர்த்தர் என்னை ஆற்ற வேண்டும், என் காயங்களை ஆற்ற வேண்டும், கர்த்தர் என் உள்ளத்தை தேற்ற வேண்டும் என்பதை. எத்தனை பேர் ஆமான்றீங்க? தேவன் இங்கே சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கர்த்தர் இங்கே நேரடியாக ஆற்றுவதாக தேற்றுவதாக அவர் சொல்லாமல் தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சொல்லுகிறார் என்றால், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கம்ஃபர்ட் மை பீப்புள் சேஸ் the word God. உடைய தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆற்றும்படி தேற்றும்படி மனிதர்களிடத்தில் சொன்னாலும், மனிதர்களை கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்தாலும், உண்மையாகவே நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆற்றுகிறவர் நம் தேவன் தான். எத்தனை பேர் அல்லேலூயா? மெய்யாகவே நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், நம்மை ஆசுவாசப்படுத்துகிறவர், நம்மை மகிழ்ச்சிக்குள் ஆக்குகிறவர் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாகவே இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஜனத்தை ஆற்றுங்கள் என்றும் அவருடைய ஜனத்தை தேற்றுங்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இந்த வார்த்தைகளை சொன்ன பின்பு, பட்சமாய் எருசலேம் இடத்தில் பேசுங்கள், பட்சமாய் எருசலேம், அதாவது எருசலேம் என்கிறவருடைய ஜனத்தினிடத்தில் பட்சமாய் பேசி, உன்னுடைய போர் முடிந்து போனது, உன்னுடைய அக்கிரமம் நிவர்த்தியானது, உடைய பாவங்கள் நிமித்த இரட்டிப்பாய் நீ பெற்ற தண்டனைகள்லாம் உன்னை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானும் இந்த பகற்காலத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்தவனாக இந்த வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய போர் முடிந்தது, உங்களுடைய அக்கிரமங்கள் நிவர்த்தியானது, நீங்கள் இரட்டிப்பாய் அடைந்த எல்லா தண்டனையும் உங்களை விட்டு விலகுகிறது. இன்றையோடு தேவன் உங்களுடைய தலைகளை உயர்த்தி வைக்கிறார். தேவன் உங்களுடைய அக்கிரமங்களை மாற்றி விட்டதனாலே உங்களுடைய அவமானங்கள் எல்லாம், உங்களுடைய தலை குனிவுகள் எல்லாம் இன்றைக்கு மாறத்தான் போகிறது. இனி வருகிற நாட்களில் நிச்சயமா இந்த வசனத்தின்படி உடைய தலை குனிவை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். நான் இந்த சபையிலே கொஞ்ச நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில, ஒரு சிலருடைய வாழ்க்கையில இல்ல, அநேகருடைய வாழ்க்கையில சமாதானத்தின் கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறதை என்னால் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. அநேகருடைய வாழ்க்கையில பொருளாதார கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறதை என்னால் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறதை என்னால் வெளிப்படையாகவே பார்க்க முடிகிறது. மீண்டும் இந்த வார்த்தையை முன்னிட்டு பேசுகிறேன். உங்கள் போர் முடிந்து போனது, உடைய அக்கிரம் நிவர்த்தியானது, உடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நீங்கள் பெற்ற தண்டனைகள், இரண்டு தலையாய் அனுபவித்த தண்டனைகள் உங்களை விட்டு விலகுகிறது. கர்த்தர் உங்களை தேற்றும்படி ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தும்படி தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை உங்களை அனுப்புகிறார். உங்கள் மனம் ஆறுதல் அடைந்து உடைய ஜீவியங்கள் தேற்றரவு பண்ணுகிறவைகளாக மாறுகிறது. கர்த்தர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுஷர்களை பார்த்து, தீர்க்கதரிசிகளை பார்த்து, என் ஜனத்தை பார்த்து ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று சொன்னாலும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தை மனுஷனாகிய என் மூலமாக இந்த வார்த்தைகள் பேசப்பட்டாலும் நான் உங்களை ஆற்றப் போவதில்லை, நான் உங்களை தேற்றப் போவதில்லை, நான் உங்களிடத்தில் பட்சமாய் பேசப் போவதில்லை. ஆனால் ஒன்று உண்மை, என்னை பேச வைத்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், உங்களோடு பட்சமாய் பேசுவார், நிச்சயமாய் பட்சமாய் பேசுவார்.
விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், விசுவாசித்தவள் பாக்கியவதி. தேவன் உங்களோடு பட்சமாய் பேச விரும்புகிற ஆண்டவராகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் கடித்து பட்சிக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் எப்பொழுதும் கோபம் கொள்ளுகிற தேவன் அல்ல. என்றைக்கும் கோபமாய் இருக்கிற தேவன் அல்ல. சதா காலமும் ஜனங்களை நிர்மூலமாக்குவது என்கிற சிந்தை அவரிடத்தில் ஒருபோதும் இல்லை. எப்பொழுதும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய ஜனத்திலே பட்சமாகவே பேசுகிறார். அன்பான தேவ ஜனமே, எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள் என்று கர்த்தர் சொல்லும்போது இந்த வார்த்தைகளை கேட்ட எருசலேமியர்கள், எருசலேமின் ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். ஏனென்றால் இதற்கு முந்தைய காலங்களிலே அவருடைய முற்பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் நிமித்தமாக, அவருடைய சொந்த பிதாக்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாக எருசலேமானது சிறைபிடிக்கப்பட்டது, எருசலேமானது நிர்மூலமாக்கப்பட்டது. எருசலேம் என்றால் சமாதானத்தின் வீடு. ஆனால் அவருடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள் இந்த எருசலேமிலே சமாதானத்துக்கு பதிலாக பெரும் அவமானங்களையும் நிந்தைகளையும் தாங்கொன்னா வேதனைகளையுமே அனுபவித்துக் கொண்டிருந்தது. பரிசுத்த வேதாகம சரித்திரங்களிலே நாம் கவனிக்கும் போது எருசலேம் பெற்ற அவமானம் கணக்கில் அடங்காதது. ஏறக்குறைய இந்த 3000 வருடங்களாக எருசலேம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு இந்த ஏறக்குறைய இந்த 3000 ஆண்டுகளாக எருசலேமை போல தாக்கப்பட்ட ஒரு நகரம் இந்த பூமியில் வேற எந்த ஒரு நகரமும் இல்லை. எருசலேமின் ஜனங்களை போல அவமானப்படுத்தப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியில் வேறு யாரும் இல்லை. எருசலேமை போல காயப்படுத்தப்பட்ட ஜனங்கள், எருசலேமை போல நிந்திக்கப்பட்ட ஜனங்கள் இந்த 3000 வருடங்களாக எந்த ஒரு ஜனங்களும் இந்த பூமியில் இல்லவே இல்லை. எருசலேம் அவ்வளவாக இடிக்கப்பட்டிருக்கிறது, கனவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது, பழி சொற்களால் பேசப்பட்டிருக்கிறது, நிந்தையான சொற்களால் வசனிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வரைக்கும் எருசலேமுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் 2 பேராயல்ல, 4 பேராயல்ல, 10 பேரல்ல, 100 பேராயல்ல, 1000 பேராயல்ல, கூட்டமாக இன்னும் தேசங்களாக எழும்பி எருசலேமை மடங்கடிக்க வேண்டும், எருசலேமை நிர்மூலமாக்க வேண்டும், எருசலேமை முற்றிலும் வரைபடத்திலேயே இராதபடி ஆக்க வேண்டும் என்று இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு என்னவென்றால், நீங்கள் என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள், எருசலேமுடைய பட்சமாய் பேசுங்கள், அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய எருசலேமியர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய சியோனியர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய ஆவிக்குரிய சியோனியர்களாகிய நம்முடைய ஜீவியங்கள்ல நம்மை ஆற்றுவதற்கும் நம்மை தேற்றுவதற்கும் நாம் எத்தனை முறை ஆட்கள் இல்லாமல் அழுதிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்கள்ல என்னை ஆற்றுவதற்காக ஒரு மனிதன் என் பட்சத்திலே நிற்க மாட்டானா? என்னுடைய காயங்களை ஆற்றுவதற்காக என்னோடு பட்சமாய் பெரிதாக பணத்தை ஒன்றும் கொடுக்க வேண்டாம், பெரிதாய் எனக்காக பெரிய ஒரு விஷயங்களை ஒன்று செய்து விட வேண்டாம், என்னோடு கொஞ்ச நேரம் அமர்ந்து என்னோடு பட்சமாய் பேசி என் காயங்களை ஆற்றுவதற்கு ஏதுவான அந்த வார்த்தைகளை நான் கேட்க மாட்டானா? என்னோடு பட்சமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை நான் கேட்டு எவ்வளவு காலங்கள் ஆனது? என்னோடு பட்சமாய் பேசப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டு எத்தனை ஆண்டுகள் கடந்து போனது? இன்றைக்கும் நான் அழுகிறவளாக, இன்றைக்கும் நான் அழுது கொண்டிருக்கிறவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு பட்சமாய் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட பட்சமாய் பேசுகிற ஆண்டவராக. உங்களோடு மனிதன் பட்சமாய் பேசாமல் போகலாம், நீங்கள் நம்புகிற உங்களுடைய சொந்த குடும்பத்தார் கூட உங்களோடு எரிந்தெறிந்து விழுகலாம், உங்களோடு பட்சமாக பேச. நீங்கள் நம்புகிற உங்கள் சபையார் கூட, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் கூட உங்களை வேறு விதமான வார்த்தைகளை பேசி திசை திருப்பி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என்னோடு பட்சமாய் பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தைகளை முன்னிட்டு சொல்கிறேன், நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு பட்சமாய் பேசுவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பட்சமாய் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை யாவையும் துடைத்து உடைய அடி மனதிலே ஆள் மனதுகளிலே கிடக்கிற எல்லா அவமானங்களையும் நீக்கி நிச்சயமாய் உங்களை சிரிக்க வைப்பார், நிச்சயமாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார்.
இது நான் வெறுமனே உங்களை ஆற்றுவதற்காக நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, வெறுமனே உங்களை தேற்றுவதற்காக நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல. என் தேவன் என்னிடத்தில் பேசினபடியால் நான் சொல்லுகிறேன். உங்களை நிச்சயமாய் ஆற்ற என் தேவன் வருவார். நிச்சயமாய் உங்களை தேற்றுவதற்கு என் கர்த்தர் வருவார். நிச்சயம் நீங்கள் தூங்குகிற போது உங்கள் தேவன் இந்த ஆண்டிலே உங்களை சந்திப்பார். இனி வருகிற காலங்களில் உங்களுடைய உறக்க நேரங்களில், உங்களுடைய ஜெப நேரங்களில் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பட்சத்தில் வந்து உங்களை ஆற்றுவதை நான் காண்பேன். உங்களுடைய கண்கள் காணும், என் செவிகள் கேட்கும், உங்கள் செவிகள் கேட்கும். கர்த்தர் உங்களோடு பட்சமாய் வருவார், 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 பட்சமாய் நின்று பேசுவார். என்னோடு கூட நின்று பட்சமாய் பேசுகிற என் ஆண்டவர் ஜீவிக்கிறவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் நிச்சயமாய் உங்களோடும் பட்சமாய் பேசுவார். பிரியமான தேவ ஜனமே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய, ஆவிக்குரிய சியோனியர்களாகி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த யுத்தங்கள் என்ன என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் ஆவிக்குரிய சியோனியர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நமக்கு விரோதமாக கடன் பிரச்சனை வந்தது. சில நேரங்களில் வேதனைகள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்தது. சில நேரங்களில் இந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க போறேன்னு குழம்பி போகிற அளவுக்கு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. திரும்பி பாருங்களேன், எவ்வளோ கடன் இருந்துச்சு, எவ்வளோ வியாதி. அதை பார்த்து ஒரு சகோதரர் சொன்னார், உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு ஆப்ரேஷனே பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கணும், ஆனால் ட்ரீட்மெண்ட் கூட எடுக்காம பாஸ்டர் எப்படி இப்படி ட்ராவல் பண்ணுறீங்க, எப்படி ட்ராவல் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருந்தது, நீங்கள் எப்படி இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க? தேவன் என்னோடு பட்சமாய் பேசினார். கர்த்தர் தம்மோடு என்னோடு பட்சமாய் பேசினார். நான் நிற்பது என்னுடைய பலத்தினால் அல்ல, என் ஞானத்தினால் அல்ல, என் விசுவாசத்தினால் அல்ல. கர்த்தர் என்னோடு பேசின பட்சமான வார்த்தை என்னை நிற்க பண்ணுகிறது. உங்களை இந்த ஆண்டும் நிற்க பண்ணியிருக்கிறது. இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது. உங்களுடைய கால்கள் இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய கால்கள் இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது என்றால், கர்த்தர் உங்களோடு உங்களுடைய செவிகளில் பட்சமாய் பேசின வார்த்தைகளை கேட்ட போது உங்கள் கால் சறுக்காதபடி திடமாய் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும், ஏற்ற தாழ்வுகளை காட்டிலும் நீங்கள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த எருசலேமுக்கு போர் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லும்போது அதற்கு எதை சுட்டி காண்பிக்கிறார்கள்? நல்லா கவனியுங்கள். அதனுடைய அக்கிரம நிவர்த்தி ஆயிற்று. Speak tenderly to Jerusalem and cry to her that her warfare is ended, that her iniquity is pardoned, that she has received from the Lord's hand double for all her sins. அவளுடைய பாவங்கள் நிமித்தம் இரட்டத்தனையாய், அவளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் இரட்டத்தனையான துன்பத்தை கர்த்தருடைய கரத்திலே பெற்றுச்சு. அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தர் கையிலிருந்து இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று அதற்கு கூறுங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து தண்டனையை பெற்றவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். இல்லை, இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த தண்டனை என்று நினைக்கிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். இது கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்த சிக்ஷை என்றவங்களுக்காக நான் சொல்றேன். ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு உங்களை ஆற்ற விரும்புகிறார் என்றால், தேற்ற விரும்புகிறார் என்றால், அவருடைய அடியை, அவருடைய நியாய தீர்ப்பை, அவருடைய தண்டனையை நீங்கள் பார்த்தபோது பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் மீண்டும் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை. அவர் மீண்டும் உங்களை நடுங்க செய்ய விரும்பவில்லை. அவர் நேரடியாக உங்களிடத்தில் பேசாததுக்கு ஒரு முக்கிய காரணம், உங்களை தண்டித்ததினாலே, உங்களை சிட்சித்ததினாலே நீங்கள் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது பயந்து விடுவீர்களோ என்று எண்ணிதான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், அவருடைய ஊழியனை அனுப்புகிறார். என் ஜனத்தை தேற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய எருசலேமராகிய, ஆவிக்குரிய சியோனியர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே என்ன போர் முடிந்தது? எந்த யுத்தம்? நான் மீண்டும் சொல்லுகிறேன், கடனோ, வியாதியோ, வறுமையோ, மனிதர்களால் உண்டாகிற தொல்லைகளோ, தோல்விகளோ, இதெல்லாம் பிரச்சனை அல்ல. இதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்ட சில நாட்கள்லேயே நாம் இவைகளை எல்லாம் சந்தித்து விட்டோம். பெரிய பெரிய நிந்தை, அவமான பிரச்சனைகள் இருந்து மீண்டும் கிறிஸ்துவுக்குள் நான் வந்த பின்பு நமக்கு எதிராக மீண்டும் எது எழும்பினதென்றால், நான் இப்பொழுது வசனித்ததான இந்த சின்ன சின்ன காரியங்கள், கடனோ, வியாதியோ, பலகீனமோ, வெறுமையோ, நிந்தையோ, அவமானமோ, அல்லது லாஸ் ஆகிற நஷ்டமடைகிற காரியம், இதெல்லாம் வந்தது. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை கொண்டென்றால், இதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. போர் முடிந்தது என்று கர்த்தர் எதை சொல்லுகிறார் என்றால், உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு காரணமாயிருந்தான உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்த பாவ போர் முடிந்தது.
கர்த்தர் உங்களை நியாயத்திருப்பதற்கு காரணமாய் இருந்த, கர்த்தர் உங்களை தண்டிப்பதற்கு காரணமாய் இருந்த, கர்த்தர் உங்களை சிட்சிப்பதற்கு காரணமாய் இருந்ததான உங்களுடைய அவயவங்களை போர் செய்த உங்களுடைய இச்சைகள், உங்களுடைய அவயவங்களை போர் செய்த பாவங்கள், உங்களுடைய அவயவங்களை கிரியை செய்து கொண்டிருந்த சாத்தானுடைய தந்திரமான பாவங்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைய பாவங்களை சீ என்று இகழ்ந்து விடுகிற, பாவங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிகிற ஒரு சிந்தைகளை கர்த்தர் உங்களுக்குள்ளாக சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறதையே இந்த வசனங்கள் காண்பிக்கிறது. இந்த வசனங்கள் மூலமாக நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பட்சமாய் பேசி சொல்ல விரும்புகிற காரியம், உங்கள் போர் முடிந்தது. உடைய அவயவங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறதான இச்சை என்கிற போர், பாவம் என்கிற போர் உங்கள் தேவனை கொண்டே உங்களை தண்டிக்க வைத்ததன், அல்லது உங்களுடைய தேவனுடைய கரத்திலிருந்தே உங்களுக்கு சிச்சையை வருவித்த, உடைய அவயவங்களை போர் செய்த அந்த பாவங்கள், உடைய அவயவங்களை போர் செய்த அந்த இச்சைகள் இன்றோடு முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் அது முடிந்து போகட்டும். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் எப்படியாக வாசிக்கிறோம், உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள் என்று. யாக்கோபு 4:1 இப்படி வாசிக்கிறோம், கேளுங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்க பைபிளை வாசிக்க வேண்டாம், வாசித்துட்டேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆண்டவர் என்ன காரியங்களை யாக்கோபு மூலமாக சொல்லுகிறார் என்றால், உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு, யுத்தங்கள் வந்துச்சு, இதெல்லாம் எதனால வந்துச்சுன்னா உங்கள் அவயவங்கள்ல போர் செய்த இச்சைகள். மனமேட்டிம் என்கிற இச்சை, பொருளாசை என்கிற இச்சை, நான் கனப்படுத்தப்பட வேண்டும் என்கிற இச்சை, நான் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற இச்சை, முறையீடற்ற இந்த காதல் போன்ற விஷயங்கள் வாலிப உள்ளங்களுக்குள்ள, கர்த்தர் எனக்குன்னு வைத்திருக்கிற துணையை விட்டு போட்டு வேற ஒருத்தருடைய மனைவிக்கு, வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போகிற மனைவியை, வேற ஒருத்தருக்கு கணவனாக போகிற சகோதரனை நான் இச்சித்தது, இந்த மாதிரி இச்சைகள் எல்லாம் எங்கே கிரியை செய்கிறது என்றால், எங்கே போர் செய்கிறது என்றால், அது அவயவங்களிலே போர் செய்கிறது. அவருடைய கண்களில் ஆரம்பிக்கிற இந்த யுத்தமானது, இந்த போரானது, அது சிந்தைக்குள்ளாக நுழைந்து அது இருதயத்தில் பழுகி பெருகி மீண்டும் அது என்ன செய்கிறது என்றால் உங்களுடைய சரீர அவயவங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. மீண்டும் உடைய சரீர அவயவங்கள் அது வெளிப்படையாக தேவன் அருவருக்கிற பாவங்களை செய்ய வைக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்களா? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். இன்றைக்கு நிறைய பேருடைய ஜீவத்துல பொய் பேசுறாங்க. பொய் என்பது ஒரு பாவம். இந்த பொய் என்பது இந்த நாவு என்கிற அவயவத்துல அது கிரியை செய்கிறது, அது போர் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப அநேகருடைய வாழ்க்கையில பொய் பேசினதுனால என்ன செஞ்சாங்கன்னா அவங்க நல்லவங்களா தெரியுறாங்க. அநேகர் பொய் சொல்லிட்டதுனால இன்னைக்கு அவங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு. அநேகர் இந்த நாவல பொய் சொல்லதுனால ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல உத்தியோகத்துல போயிட்டாங்க. இப்ப இவங்க அவயவங்கள்ல, அவங்களுடைய நாவுல பொய் என்கிற இந்த பாவம் போர் செய்த போது யாருக்கு லாபமாக முடிந்தது? அவர்களுக்கு லாபமாக முடிந்தது. இந்த சின்ன பொய் அவர்களுக்கு பணத்தை கொண்டு வந்தது, கனத்தை கொண்டு வந்தது, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்ல இருந்து அவர்களை காப்பாற்றி விட்டது. இப்ப இவருடைய அவயவங்கள்ல யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற, போர் செய்து கொண்டிருக்கிற இந்த பொய்யோ அல்லது திருட்டோ களவோ இவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி விட்டது, மற்றவர்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கி விட்டது. இவங்க அவயவங்கள்ல போர் செய்கிற அந்த பொய், திருட்டு, களவு இவங்களை காப்பாத்திருச்சு, இவங்களுக்கு பணத்தை கொடுத்துருச்சு, இவங்களுக்கு கனத்தை கொடுத்துருச்சு, மரியாதையை உண்டாக்கிருச்சு. ஆனா ஆப்போசிட்ல இருந்த அந்த நபருக்கு அது என்ன செஞ்சிருச்சுன்னா நஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு, அவமானத்தை கொண்டு வந்துருச்சு, அவங்கள பொய்யர்கள் ஆக்கிருச்சு. அவங்க இன்னைக்கு அவமரியாதை கூடியவர்களாக ஆயிட்டாங்க. இதுதான நிதர்சனம், இதுதான உண்மை, இதான் நடக்குது. பொய் சொல்லும் போது, திருடும் போது, திருடுற ஆளுக்கு பொய் சொல்ற ஆளுக்கு லாபம், ஆனா அதை இழந்த ஆளுகளுக்கு நஷ்டம். ஆனா உண்மை நம்புறீங்களா? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இந்த இச்சைகள் யாருக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறது, யாருக்கு விரோதமாக இச்சிக்கிறது, யாருக்கு விரோதமாக திருடுகிறது என்றால் மற்றொரு நபரை நஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, மற்றொரு நபரை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, மற்றொரு நபரை வெறுமையாக்குவதற்காக அல்ல. இதே வேதத்திலே
அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாகத்தான் போர் செய்கிறது. உங்கள் நாவிலே போர் செய்கிற இந்த பாவம், உங்களுடைய கண்களிலே போர் செய்கிற இந்த பாவம், உங்களுடைய கால்களில், உங்களுடைய கைகளில், சரீரத்தில், சிந்தைகளில், இருதயத்தில் போர் செய்கிற இந்த பாவம், அது என்ன செய்தென்றால் உங்களுக்கு பணத்தையோ கனத்தையோ டெம்பரவரியா தற்காலிகமாக ஒரு மரியாதையை உண்டாக்கி இருக்கிறது. ஆனா உண்மை என்னென்றால் நஷ்டப்பட்டவர்கள் எதிரே இருக்கிறவர்கள் அல்ல, நஷ்டம் அடைந்தவர்கள் எதிரே உள்ளவர்கள் அல்ல. நம்முடைய அவயவங்களில் போர் செய்கிற இந்த இச்சைகளினால் யாருக்கு நஷ்டம் என்றால், இது யாருக்கு விரோதமாக போர் செய்கிறது என்றால், 1 பேதுரு 2:11 தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். அப்ப நான் சொன்ன பொய், என்னிடத்துல இருந்த இந்த களவு, திருட்டு, இது மற்றவனை நஷ்டப்படுத்திருச்சுன்னு ஒரு நாள் நினைக்க கூடாது. நிறைய பேர் அப்படின்னா பொய் சொல்றவங்க, திருடுறவங்க, அவங்களாம் நினைக்கிறது என்ன, நான் திருடிட்டேன், இவ்வளவு பணத்தை நான் திருடிட்டு வந்துட்டேன், இவ்வளவு பொருளை நான் கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டேன், நான் இவ்வளவு தூரம் பொய் பேசி ஒரு சின்ன பொய்னால இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிய பணத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னவென்றால், உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இந்த சின்ன பொய், உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இந்த சின்ன களவு, இந்த சின்ன திருட்டு, அது என்ன செய்கிறதா, உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு விரோதமாகவே போர் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர வேண்டும். மற்றவர்கள் நஷ்டப்பட்டு போவதை நாம் பெரிதாக எண்ணுவதில்லை, மற்றவர்கள் அவமானப்பட்டு போனதை நாம் பெரிதாக சிந்திக்கிறதில்லை. நான் பலன் அடைந்து விட்டேன், அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன், இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன், ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போயிடறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. உண்மை என்னவென்றால், உள்ளான ஆத்மாவுக்கு விரோதமாக அது போர் செய்து கொண்டிருக்கிறது. இந்த போரின் விளைவாக உங்களுக்கு பணம் கிடைக்கலாம், மரியாதை கிடைக்கலாம், அந்தஸ்து கிடைக்கலாம், உயர்வு கிடைக்கலாம். இந்த போரின் விளைவாக நீங்கள் விரும்பினதை காட்டில் அதிகமான நன்மைகள் கிடைக்கலாம். ஒன்றை மறந்து விடாதீர்கள், இந்த அநீதியால் கிடைக்கிற இந்த பணம், பொருள், கனம், மரியாதை எல்லாம் உங்களுடைய ஆத்மாவை தின்பதற்காக, உங்களுடைய ஆத்மாவை அரிப்பதற்காக இந்த உலகத்துல சாத்தானால் கொடுக்கப்படுகிற மாயையான விஷயங்கள், சாத்தானால் கொடுக்கப்படுகிற மாயையான காரியங்கள், இது உள்ளே போய் என்ன செய்கிறது, ஆத்மாவை கரைப்படுத்தி ஆத்மாவுக்கு விரோதமாக ரெகுலராக அனுதினமும் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை தெரியுங்களா, உள்ள இருக்கிற ஆத்மா சாகணும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லைன்னா இந்த விஷயம் கூட வெளியில வரணும். பிரச்சனையே இதுதான். நீங்க சம்பாதித்த பணம், நீங்க சம்பாதிச்ச கனம், அதாவது பொய்யினால், இன்றைக்கு அநேகர் பொய்யினால் சம்பாதித்த களவாடி அந்த திருட்டினால் சம்பாதித்துக் கொண்ட காரியங்கள் அவங்களுக்கு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுப்பதை போல காணப்படலாம். அது என்ன செய்கிறது என்றால், அமைதியாக இருதயத்துக்குள்ளாக, ஆத்துமாக்குள்ளாக அது வேலை பார்த்து கொண்டிருக்கிறது, போர் செய்து கொண்டிருக்கிறது. அமைதியான ஒரு யுத்தத்தை, மௌன யுத்தத்தை, ஒரு அமைதியான ஒரு யுத்தத்தை அது ஆத்மாவுக்கு விரோதமாக அனுதினமும் தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ரொம்ப சவுண்டு வந்ததான் அலர்ட் ஆயிடுவாங்க. ஆனா உள்ள மனுஷனுக்குள்ளாக வருகிற, மனுஷனுடைய அவயவங்களை கிரியை செய்கிற இந்த மாம்ச இச்சைகள், இது இதனுடைய போர் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, அப்படியே சைலண்டா இருக்கும். அதே நேரம் என்ன செய்யுமா, டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அமைதி அது உள்ள கிரியை செய்து கொண்டு போர் செய்து கொண்டு இருக்கு. ஆனா அந்த அமைதியான இந்த போர் அது என்ன செய்யணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரெகுலரா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், வளர்ந்துகிட்டே இருக்கும். பாருங்க, வளர்ந்து 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 அது என்ன செய்யணும், பேதுரு சொல்லுகிறது போல ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்த மாம்ச இச்சை என்ன செய்யணும்னா, அந்த ஆத்மாவை கரைப்படுத்தி, அந்த ஆத்மாவை அறுத்து, அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாகவே அழிந்து போகும்படி செய்கிறது. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், உங்கள் போர் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைய சரீரங்களில், குடும்பங்களில் இருக்கிறவருடைய சரீரங்களில் வேலை பார்த்து கிரியை செய்து கொண்டிருக்கிற, யுத்தம் தொடுத்து கொண்டிருக்கிற எல்லா பாவத்தின் போர் முடிந்தது என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நிச்சயமாக ஜெய கிறிஸ்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள், அதாவது திருட்டு என்கிற இச்சை, மற்றவர்களின் பணத்தை, பொருளை,
உங்களுக்கு லாபமாக்கலாம், அவர்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கலாம். பொய் என்கிற இந்த இச்சை, திருட்டு என்கிற இந்த இச்சை உங்களுக்கு சமாதானத்தையும் மற்றவர்களுக்கு சமாதான கேட்டையும் தரலாம். ஆனா உண்மையில் அது உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாகவே போர் செய்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று 1 பேதுரு 2:11 அப்போஸ்தலன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே உங்களுக்கு எச்சரிப்பாகவும் கொடுக்கிறார். இந்த பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? பதில் சொல்ல முடியுமா? பரிசுத்தம் என்றால் என்ன? ரெண்டுக்குமே பதில் சொல்லுங்களேன். பாவம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? யார் சரியா சொல்றான்னு பார்ப்போம். ஒரு 45 மினிட்ஸ்ல முடிக்கணுன்ற ஒரு ஆசையோட தான் வந்திருக்கிறேன். இல்லாட்டி 1 ஹவருக்கு மேல போகக்கூடாது. கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாவம் என்றால் என்ன சொல்லுங்க. பாவம் என்றால் என்ன? பாவம்னா என்னதுக்கா? பாவம் என்னதுங்க? சரி, பாவம் என்றால் என்ன சொல்றீங்க? சீர்கேடானது. சரி, பாவம் என்றால் என்ன? அம்மா தாய்மார்கள் சொல்லுங்க, பேசுங்க. உங்களை பார்த்து பேசுறேன். நான் சொன்னதை கவனிச்சிங்களா? பாவம் என்றால் என்ன? பதில் வரல. பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் 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 என்றால் என்ன? சேர்ல உட்கார்ந்து இருக்கிற மூத்த சகோதரர்கள், விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் தான். விசுவாசத்தினால வராத யாவும். பரிசுத்தம் என்றால் என்ன? விசுவாசத்தினால் வர்றதுதான் பரிசுத்தம், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பெரிய ஒரு ரொம்ப ஆழமான சத்தியம், அப்படியே ரொம்ப கருகலான சத்தியம்லாம் கிடையாது. ரொம்ப பேசிக் டாக்டரின், ஃபண்டமெண்டல் டாக்டரின், அடிப்படை உபதேசத்தை கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தம் என்பதனுடைய பொருள், நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவர் இலவசமாய் கொடுப்பது. பாவம் என்பதன் பொருள், நீங்கள் எந்த காரியத்திலும் கர்த்தரை விசுவாசியாமல் இருப்பதுதான். வேதம் சொல்லுது எபிரேயர் நிருபத்துல, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். கர்த்தர் பரிசுத்தத்தை குறித்து என்ன சொல்கிறாரு? நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord who sanctify you from all your sin. உன்னுடைய எல்லா பாவத்திலிருந்து உன்னை கழுவுகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் நான் தான். அப்ப பாவம் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், விசுவாசத்தில் வராதெல்லாம் பாவம். பரிசுத்தம் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், நான் எதையெல்லாம் விசுவாசிக்கிறேனோ அதன் விளைவாய் கிடைக்கிற இந்த அரும்பொருள் தான் பரிசுத்தம். நான் பாவியா இருந்தேன், கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று நான் விசுவாசித்தேன். அதன் விளைவாக நான் இன்றைக்கு பரிசுத்தத்தை நான் பரிசாக பெற்றிருக்கிறேன். கர்த்தர் அதை எனக்கு ஈவாக தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாவம் என்பது மிகுந்த பாரமான ஒன்றை சுமப்பதற்கு சமங்க. இந்த பாவம் என்பது அவ்வளவு லேசான ஒரு விஷயம் கிடையாது. ஒளிப்படத்திலே செய்கிற பாவங்கள், மறைமுகமாக செய்கிற பாவங்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். வெளிப்படையாக செய்கிற பாவங்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். குடிப்பது, மது அருந்துவது, மற்றவர்களை ஈவ் டீசிங், பெண்களை, வாலிப பெண்களையோ அல்லது மற்ற பெண்கள், எந்த பெண்களையும் பாலிய காரியங்களை சொல்லி அவர்களை வசைபாடுவது, ஈவ் டீசிங் சொல்லுவாங்க இல்லையா? பெண்களை கொச்சையாக பேசுவது, இதெல்லாம் வெளிப்படையாக இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் வெளிப்படையான பாவங்களை கொஞ்சம் கவனிங்க. சண்டை பண்ணுவது, மற்றவர்களை துணிகரமாய் அடிப்பது, கொலை செய்வது. இன்னும் கொஞ்சம் கவனிங்க. சட்டத்துக்கு விரோதமாக, வேத சட்டத்துக்கு விரோதமாக, அரசாங்க சட்டத்துக்கு விரோதமாக கணவன் இருக்கும் போதே மற்றொரு கணவனை தேடிக்கொள்வது, மனைவி இருக்கும் போதே மற்றொரு மனைவியை தேடிக்கொள்வது. இதெல்லாம் பாருங்க, மறைமுக பாவங்களாக இருந்தாலும் சரி, வெளிப்படையான பாவங்களாக இருந்தாலும் சரி. இது 2 பாவங்களையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ரொம்ப சாதாரணமா தெரியும். சாதாரணமா இந்த பாவத்தை பண்ணிட்டு போயிட்டு இதனால யாருக்கு ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா இந்த பாவம் என்பதனுடைய காரியங்களை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. பாவம் என்பது மிகுந்த பாரமான ஒன்றை சுமப்பதற்கு சமம். உங்க தலையில ஒரு 10 கிலோ வச்சுட்டா நீங்க சுமந்துருவீங்க. ஒரு 10 கிலோ வச்சுட்டா, ஒரு 20 கிலோ வச்சா சுமப்பீங்க. ஒரு அரிசி மூடைய ஒரு 30 கிலோ வச்சுட்டா சுமந்துங்க. இன்னும் கொஞ்சம் பலன் உள்ளவங்க, சுமந்து பழகினவங்க ஒரு 50 கிலோலாம் தலையில தூக்கி சுமந்துருவாங்க. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி சுமை தூக்குற தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா 100 கிலோ 120 கிலோ கூட தலையில சுமந்துருக்கிறாங்க. எங்க அப்பெல்லாம் 150 கிலோ வரைக்கும் தலையில சுமந்துருவாரு. ஆச்சரியமா இருக்கும். 100 கிலோக்கு மேல அந்த குவிண்டால்னு சொல்லுவாங்க இல்லையா, தலையில தூக்கி சுமப்பாராம்.
ஆனால் இன்றைய மக்கள் பாருங்க, இன்னைக்கு சுமை தூக்குறவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால என்ன செஞ்சுட்டாங்க, சின்ன சின்ன பேக்கேஜாக வந்துருச்சு. ஒரு 20 கிலோ 30 கிலோவா. கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு மனிதனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி 10 கிலோவோ 20ஓ 50ஓ 100 கிலோவோ அந்த பாரமானத்தை தூக்கி சுமக்கிறான் மனுஷன். விரும்பியும் சுமக்கிறான், விரும்பாமலையும் சுமக்கிறான். அந்த சுமையை சுமக்கிறதுக்கு விரும்பவே இல்லை, அதை தூக்கி சுமக்கிறான். ஒரு சிலர் விருப்பப்பட்டு சில சுமைகளை சுமக்கிறாங்க. இது எனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், இதனால எனக்கு வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு சுமைகளை சுமக்கிறாங்க. ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், இந்த பாவம் என்பது அநேகருடைய வாழ்க்கையில தலைமையில பார்த்தீங்கன்னா, ஆத்மாவின் தலையில ஒரு அரிசி மூட மாதிரியோ ஜீனி மூட மாதிரியோ அல்லது வேற ஏதாவது ஒரு கனமான மண்ணையோ ஜல்லியவோ உள்ள போட்டு ஒரு மூட மாதிரியோ இல்ல. நீங்க கொஞ்சம் பாருங்க, ஆத்மாவின் தலைமையில பாருங்க, எந்த ஒரு பேர்டன் இல்லாம. அதனாலதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம்னா ஒரு விஷயம் இல்லை, அது சாதாரணமானது. உண்மையை சொல்லுகிறேன், இப்ப நான் சொன்ன பிறகு உங்களுக்கு நல்லா விளங்குறான்னு சொல்ல போகிறேன், கொஞ்சம் கேளுங்க. பாவம் என்பது மிகுந்த பாரமான ஒன்றை சுமக்க முடியாத அளவுக்கு, தன் தலை நிலை விழுந்து போகிற அளவுக்கு ஒரு மனிதன் சுமக்கிறான் அல்லவா, அந்த அளவுக்கு ஒரு மனிதனை வேதனைப்படுத்துகிறதாங்க பாவம். நீங்கள் ஒரு சின்ன பொய்யை சொல்லி பணத்தை சம்பாரிச்சிட்டீங்க, களவாண்டு சில பொருளை அதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க, கொஞ்சம் அது அருந்துட்டீங்க, மற்றவங்களுக்கு சொந்தமானவங்க உங்க துணை இருக்கும் போதே அதை தேர்ந்து எடுத்துட்டீங்க. இதெல்லாம் பெருசா ஒரு இம்பாக்டை அந்த நேரத்தில் உண்டாக்கல. ஆனா கொஞ்சம் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, குடிக்க 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 லிவர் கிட்னி எல்லாம் காலி ஆகிட்டு உள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, குடிக்கிறவங்களுடைய காரியங்களை நீங்க கவனிக்கும் போது குடினாலே அவங்க எவ்வளவு தூரம் அசிங்கப்படுகிறாங்கன்னு கவனிச்சுக்கீங்களா. ஒரு தகப்பனார் அப்படிதான் சொன்னார், இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. ஐயா, ஒரே ஒரு நாள் என் பிள்ளையை நான் கட்டி கொடுத்த பின்பு, நான் ரெகுலரா குடிக்கிறவனா இருந்தேன், என் பிள்ளைய கட்டி கொடுத்த பின்பு என் சம்பந்தக்காரருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எனக்கு கேவலமா இருந்தது. எங்க சம்பந்தக்காரவங்க நல்ல ட்ரெஸ் உடுத்தி நல்லா வரும்போது அவங்க முன்னாடி போய் நான் நிற்கும் போது அவ்வளவு அசிங்கமா இருந்தது. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், என் பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல இப்படி நான் கேவலமா நிக்கிறேன்னு அன்னைக்கு தூக்கி எறிஞ்சேன், என் குடிப்பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டேன், இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன். அவர் அந்த குடிப்பழக்கத்தை கையில் எடுக்கும் போது பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் இன்டாக்சிகேட்டிங் அந்த போதை உண்டாக்குற அந்த வஸ்துவோ அந்த ட்ரிங்க்ஸவோ அவர் பானம் பண்ணனே கொஞ்சம் மெய் மறந்து தூங்கிறாரு. ஆனா மெய் மறந்து தூங்கும் போது எத்தனை முறை வஸ்திரங்கள் விலகி இருக்கு, எத்தனை குப்பை மேடுகள்ல விழுந்திருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு முன்பாக குடியார் என்ற பேச்சை உடையவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எத்தனை இடத்துலங்க அவமானப்பட்டிருக்கிறாங்க. உண்மையை சொல்றேன், இருக்கிற சகோதரர்களை பார்க்கும்போது, எங்கிருந்து போன சகோதரரை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிற அநேகரை மகிமைக்குள்ளாக நடத்துகிறவர்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அவமானப்பட்டு கொண்டிருந்த உங்கள் தலைகளை உயர்த்தி அவமானப்பட்டு கொண்டிருந்த அநேகரை இன்றைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளாக வழி நடத்துகிற நல்ல உபாத்தியாயர்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கொலை செய்கிறவங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, மறைமுகத்துல பணத்துக்காக கொலை செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த கொலை நிமித்தம் எங்கிட்டாவது எவனா நம்மளை கண்டுபிடிச்சிட்டா நம்மளை அடிச்சிருவாங்க, நம்மளை கைது பண்ணிடுவாங்க, நம்மளை கொலை பண்ணிடுவாங்க, எப்பயும் டூலை வச்சுக்கிட்டே இருக்கிறான். தன்னுடைய உடல்ல தன்னுடைய சரீரத்துல டூல்ஸை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கான். நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார முடியாது, ஏன் டூல் அவனை காயப்படுத்திடும். அவருடைய உடல்ல இருக்கிற அந்த வெப்பன்ஸ் என்ன செய்யுங்க, அவனை காயப்படுத்திடும். நிம்மதியா ஒரு இடத்துல டிராவல் பண்ண முடியாது, நிம்மதியா ஒரு இடத்துல போய் ஒரு பொது இடத்துல இருக்காது. ஏன்னா எவனாவது நம்மளை வெட்டிடுவானோ, எவனாவது நம்மளை சொந்த நண்பர்களை கூட சில நேரம் சந்தேகப்பட வச்சிரும். சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை கூட தான் சொந்த குடும்பத்தார கூட சந்தேகப்பட வச்சிரும். கொலை என்கிற அந்த பாவம் இச்சை அந்த நேரத்தில் மறைமுகம் செய்யும்போது பணத்தையோ எதையோ அவனுக்கு கொடுக்குது. ஆனா அதன் விளைவாய் வருகிற கான்சிக்வன்சஸ் ஆஃப் மர்டர், அந்த கொலையின் நிமித்தமாக இருக்கிற அந்த விளைவுகள் எவ்வளவு ஒரு பயத்தை அவனுக்குள்ளாக உண்டாக்குறது. குடி என்கிற அந்த பழக்கம் அவனுக்கு அசிங்கத்தை அவமானத்தை உருவாக்குறது. கொலை என்கிற இந்த விஷயம் அவனுக்கு பயத்தை உருவாக்குகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 2 மனைவி 3 மனைவின்னு வச்சிருக்கிறான் பாருங்க. அவன் நிலையெல்லாம் வெளியே பார்த்தீங்கன்னா அடாடா இங்க ஒண்ணுக்கே வழியா காண, இவன் 2 3 எப்படிதான் பாரு. ஆனா கொஞ்சம் அவனை உட்கார வச்சு பேசி பாருங்களேன், அவனை உட்கார வச்சு கொஞ்சம் நீங்க அவன் கூட மடந்திருந்து அப்படி பேசும்போது பேசி பாருங்களேன், அவன் வாழ்க்கை நரகமா தாங்க இருக்கு. அவன் வாழ்க்கை நரகமா தான் இருக்கு. வெளியே பார்க்கறதுக்கு இங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, இங்க ஒரு திருமணத்துக்கே வழி இல்லாம 30 வயசு கடந்துகிட்டு இருக்கு, 40 வயசு கடந்துச்சு, 50 வயசு நெருங்கிட்டு இருக்கு. இவெல்லாம் என்ன 2 வச்சிருக்கிறான் 3 வச்சிருக்கிறான்.
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பாக்குறவங்களுக்கு அந்த வார்த்தையை பேசணுன்னே அப்படி காலரை தூக்க தோணும். எனக்கு எவ்வளவு பலம் இருக்கு, எவ்வளவு ஆண்மை நிறைந்தவன், நான் எவ்வளவு பலம் நிறைந்தவன் அப்படின்னு எல்லாம் பெருமை பேச தோணும். ஆனா கொஞ்ச நாட்கள், மாதங்கள், வருடங்கள் உருண்டு ஓடணுன்னே மனைவி என்பது பொதுவாகவே அது எலும்புல இருந்து உருவாக்கப்பட்டது. இந்த பேஸ், அதாவது அக்கார்டிங் டு தி பைபிள், இதுல 2 மூடு இருந்துச்சுன்னா எப்படிங்க பிளெக்சிபிளா ஆக்க முடியும்? ஆனா இந்த 2 மனைவிகளை உடையவனுடைய கஷ்ட விஷயத்தை கவனிச்சிங்கன்னா இவங்களுடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பாடுபடுறான் தெரியுங்களா? மனதளவுல, உடல் அளவுல. இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுதா இல்லைங்களாங்க? மெடிக்கல் சயின்ஸ் என்னங்க சொல்லுது? தேவையில்லாம உடல் பலத்தை, நீதிபதியின் புஸ்தகத்தை சொல்ல, லெமுவலே உன் பலத்தை யாரு கொடுக்காத, ஸ்திரீகளுக்கு கொடுக்காத. ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு பாருங்க. உன் பலத்தை ஸ்திரீகளுக்கு கொடுக்காத. அவ்வளவு வெளிப்படைய ஆண்டோட வேதத்திலிருந்து சொல்லுது. ஒன்னு கல்யாணம் முடிச்சுட்டு தேவையில்லாத டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போச்சு உடம்பு. நான் வெளிப்படையா பேசுறேன், கொஞ்சம் கவனிங்க. மனதளவுலையும் இந்த வீக்னஸ், பாடியில் இருக்கிற வீக்னஸ் இங்க பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதுல 2 3 போறானே, அவருடைய உடம்புல என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதை காட்டிலும் இன்னொரு விஷயம் இருக்கு. மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுகிற விஷயம், ஆண்களை காட்டிலும் பயங்கரமாய் யூட்ரஸ் ப்ராப்ளம் யாருக்கு வரும்? மல்டிபிள் செக்ஸ் வச்சிருக்கிற பாருங்க ஆம்பளை, இவனால அவன் ஸ்பௌஸ், அவனுடைய மனைவிக்கு தான் பிரச்சனைன்னு இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுதுங்க. வேதம் அதைத்தான் அன்னைக்கே சொல்லிருச்சு, அத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருச்சு. என்னதான் ஒரு மனிதன் எவ்வளவு பாதுகாப்பாக தன் உடலை பேணி பாதுகாத்தாலும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இதனுடைய பக்க விளைவுகள் யாரை பாதிக்கிறது என்றால் அவனுடைய மனைவி, அவன் நேசிக்கிற அவனுடைய வைப்பாயிட்டியை, அவன் நேசிக்கிற அவனுடைய கள்ளக்காதலியை தான் அது பாதிக்கிறது. அப்ப சரீர அவயவங்களை கிரியை செய்கிற ஒவ்வொரு பாவத்தினுடைய விளைவுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த நேரத்துல பார்க்க ஹாய் ஹாப்பியா இருக்கு, என்ஜாய் பண்ணு. என்ன பண்ணு? என்ஜாய் பண்ணு. ஒரு தம்பி அப்படிதான், 19 வயசுன்னு நினைக்கிறேன், நல்லா சாப்பிட்டு தூங்குறாரு. நல்லா சாப்பிட்டோமா, தூங்கணுமா, பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலையை செஞ்சோமா, போயிட்டே இருக்கணும். ஆனா கேட்டீங்கன்னா சாப்பிடுப்பான்னு நெஞ்சு எரியுதுன்னு. அது என்னவா மாறுன்னு சொல்றாங்க தெரியுங்களா? அப்படி நெஞ்சரிச்சல் சின்ன வயசுலேயே வந்துருச்சுன்னா அது கேன்சருக்கு அறிகுறி. கேன்சருக்கு அது என்ன செய்யுது? கேன்சருக்கு என்ன செய்யுது? அடித்தளம் போடுதுன்னு அர்த்தம். என்ன விஷயம்? சரீர அவயவங்களை கிரியேட் செய்கிற பெருந்தினி தின்னு அவர் தூங்கினேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏன் நிறைய பாஸ்டர்மாருங்க சரீரத்துல பலவீனப்படுறாங்கன்னு தெரியுங்களா? சாப்பிட்டோன்னே படுக்கிறது அவங்களுடைய வேலையாயிடுச்சு. ஏன்னா ஊழியங்களுக்கு போயிட்டு வருவாங்க, சாப்பிட்டோன்னே அப்படியே படுத்துருவாங்க. அதனாலதான் பைபிள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது, சாப்பிட்டு ஜெபம் பண்ணு. அந்த ஜெபம் பண்ற நேரத்துல 2 விஷயம், மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும், சாப்பிட்டதும் கொஞ்சம் செரிச்சிரும், அடுத்து தூங்கும் போது உடல் ஆரோக்கியம் உண்டாகும். இங்க எல்லாம் என்ன அல்சர் உண்டாகாது, புண்ணு ஆகாது, நெஞ்செரிச்சல் வராது. இது புண்ணு அதிகமாக அது கேன்சரா உருவாகாது. கேளுங்க, உங்களுடைய சரீர அவயவங்கள்ல போர் செய்கிற இந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. அது அந்த நேரத்துல அந்த பாவம் டேஸ்டா இருக்கிற மாதிரி தெரியும், ருசியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதனுடைய பாரம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நீங்கள் சுமக்க முடியாத அளவுக்கு உங்களை அமிழ்த்து விடும். உங்க தலையில 10 கிலோவோ 20 கிலோவோ 50 கிலோவோ 100 கிலோவோ சுமந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோவாவது உங்க தலையில தூக்கி சுமந்துருப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? தலைக்கு மேல எந்த சுமையும் இல்லை. யாரு தலையில ஏன்னா சுமையோட உட்காந்துருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், யாருக்கா புரியுதா? பெண்கள் மாத்திரம்தான் ஒரு 10 கிராமோ 20 கிராமோ முக்காடை போட்டு உட்காந்து இருக்கிறாங்க. இந்த முக்காடு எத்தனை கிராம் இருக்கும்? ஒரு 100 கிராம்னு வச்சு கூட வச்சுக்கோங்க. 100 கிராம்லாம் கண்டிப்பா இருக்காது. இந்த முக்காடு இருக்குல்ல, இந்த வெயில் இருக்கு இல்லையா, இந்த முக்காடோட உட்காந்துருக்கீங்க இல்லையா, ஒரு 10 கிராமோ 20 கிராமோ இருக்கும். சரி, ஆண்கள் உங்க பார்த்து கேட்கிறேன் பாருங்க, எத்தனை பேர் வெயிட்டோட இருக்கிறீங்க? யாராவது தலையில வெயிட்டோட உட்காந்துருக்கீங்களா? ஆனா நான் சொல்றேன் பாருங்க, தலைக்குள்ள இருக்கிற இன்னைக்கு நிறைய பேருக்கு வெயிட் இருக்கு. தலைக்குள்ள நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறாங்க. இங்க ஒருவேளை இல்லைனாலும் இந்த வார்த்தைகளை கேட்க போற ஒரு சிலருடைய தலைக்குள்ள இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த மன அழுத்தம் கிலோ கணக்கால டன் கணக்கா இருக்கிற மாதிரி அவங்களால தாங்க முடியல. அது எதனால் வந்ததுன்னு தெரியுங்களா? அவங்க சாதாரணமா நினைச்ச அந்த பாவம், அவங்க சாதாரணமா நினைத்து கொண்டிருந்த அந்த அக்கிரமம், சாதாரணமான நினைத்த அந்த இச்சை இன்னைக்கு மூளைக்குள்ளாக அல்லது இந்த தலைக்குள்ளாக பல டன் அளவு எடை கொண்ட ஒரு மெஷினை வைத்து அழுத்துகிறதை போல அவர்களுக்கு ஏன் மன அழுத்தம் உண்டாகிறது? எல்லாரும் கவனிக்கிறீங்களா?
தலைக்கு மேல யாருக்கா வெயிட் இருக்கா? இல்ல. ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க நான் சொல்றேன், தலைக்குள்ள வெயிட்டோட இருப்பீங்கன்னா, தலைக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸோட இருப்பீங்கன்னா, தலைக்குள்ள பாரத்தோட இருப்பீங்கன்னா, தாங்கொன்னா அந்த பாரத்தோட இருப்பீங்கன்னா, அது எதன் விளைவாக வந்ததென்றால் நீங்கள் செய்த அந்த சிறு பாவம் உங்களுக்குள்ளாக பெருகி பெருகி வளர்ந்து வளர்ந்து அது என்ன செய்ததென்றால் உங்களை இவ்வளவு பெரிய மன அழுத்தத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட பட்சமாய் பேசுகிறார், உன் போர் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் போர் உன்னை விட்டு விலகி போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட இந்த பாரத்தை கர்த்தர் உன்னை விட்டு நீக்கி போடுகிறதாக கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்க போகிற யாவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் அதை பெற்றுக் கொள்ளுகிறான், விசுவாசிக்கிற சகோதரி அதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் என்பது பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், அதன் விளைவாக உண்டாக போகிற பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் எவ்வளவு மோசமானது. திருடி சம்பாதிச்ச பணத்தினால காப்பாற்ற முடியுதா? முடியலங்க. நிறைய பேர் இன்னைக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டவன், பைத்தியம் ஆயிட்டு இருக்கிறவ அப்படின்னு பேர் வாங்கிட்டாங்க. முறைகடற்ற நிலையில மற்றவங்க திருமணம் முடிக்க வேண்டிய துணைகளை களவாய் எடுத்துக்கொண்டது அந்த நேரத்தில் அப்படி பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் அதனுடைய விளைவுகள் இருக்கு. காலம் உருண்டு போயிட்டு இருக்கு, அப்படியே சரீரம் பலன் குறைந்து கொண்டிருக்கு. வாலிப நாட்களில் குடித்து கொண்டிருந்த சகோதரர்களே, பாவ இச்சைகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்ற சகோதரிமார்களே, உங்களை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வயது கடந்து ஓடி கொண்டிருக்கிறது. 5 வருடங்களை கடந்து விட்டீர்கள். உங்களுடைய வாலிபம் முடிந்து 10 வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாலிபம் முடிந்து 15 வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாலிபம் முடிந்து 2 வருடங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாலிபம் முடிந்து 1 ஆண்டு ஆகிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய தோல் சுருங்க ஆரம்பித்தது, உங்களுடைய தலை மயிரெல்லாம் நரைக்க ஆரம்பித்தது, உங்களுடைய பார்வையெல்லாம் குறைய ஆரம்பித்தது, உங்களுடைய முட்டுகள் எல்லாம் இப்பொழுது நடுங்க ஆரம்பித்தது, உங்களுடைய பலனெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் குறைந்த பாடில்லை, நீங்கள் செய்த பாவத்தின் விளைவாக நீங்கள் சம்பாதித்த அந்த மன அழுத்தம் குறைந்தது, உங்களுடைய பலன் குறைந்தது, கருமையான நிறம் குறைந்து கொண்டிருக்கிறது, பளபளப்பான தோல் சுருங்கி கொண்டிருக்கிறது, வலிமை நிறைந்த உங்களுடைய எலும்புகள்லாம் கட்டவிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று குறைந்த பாடில்லை, பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட மன அழுத்தம் குறைந்த பாடில்லை. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இதிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நம்மை போல ஒவ்வொருவரும், நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரும் இந்த விடுதலைகளை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நாம் ஆத்ம ரீதியாக நல்ல வாலிபர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நவம்பர் மாசம் என் மனைவி என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி விட்டான். ஆண்டவர் ஜெபத்தை சீக்கிரமா கேட்டார். என்ன ஜெபம் பண்ணி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஹலோ, யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? கொஞ்சம் அப்படியே நூற்றுக்கு வாங்க. நவம்பர் மாதம் என் மனைவி திடீர்னு என் பக்கத்துல வந்து தலையில கைய வச்சு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டேன். என்ன ஜெபம் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன இல்லக்கா, என்னக்கா வெள்ள நடையிட்டுன்னு சூப்பர் அப்படியெல்லாம் ஜெபம் பண்றாங்க. வேற என்ன ஜெபம் பண்ணு தெரியுங்களா? இயேசுவின் நாமத்துல சீக்கிரம் தலை நரைக்கட்டும். என்னன்னு கேட்டா, ஆமா கொஞ்சம் வயசுல சொல்றாங்கல்ல, சீக்கிரமா. உண்மையை சொல்றேன், இந்த மாதமா இல்ல டிசம்பர் நினைக்கிறேன், ஏறக்குறைய இந்த 1 மாதத்துல நேரடியா ஒரு பக்கி வந்து இப்ப கொஞ்சம் வயதான தோற்றம் உங்களுக்கு வருது. இன்னொரு பக்கி என் மனைவி கிட்ட போய் சொல்லியிருக்கு, இப்ப பாஸ்டர் அண்ணனுக்கு கொஞ்சம் வயதான தோற்றம் உண்டு. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் பட்ட அவமானம் எவ்வளவு தெரியுங்களா? சின்ன பையன் இவன் ஜெபம் பண்ணியா, இவரா பாஸ்டர்னு, இன்னும் கொஞ்சம் வயது இப்ப தோற்றம் உண்டானாலும் நோ, ஒரு பிரச்சனையும் இல்லை, நோ வரிஸ். ஆனா ஒன்று எனக்கு தெரியும், என் இருதயம், என் ஆத்துமா நல்ல திடகார்த்தமான வாலிபனை போலவே இன்னும் உழைக்க, கிறிஸ்துவுக்காக ஓட அது ஆயத்தமாய் இருக்கிறது. இனி கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அல்லது 80-90 வயதுகளில் நான் மரித்தாலும் அன்றைக்கும் என் இருதயம், என் ஆத்துமா வாலிபனை போலவே இருக்கும். கிறிஸ்துவுக்காக பிரசங்கித்து கொண்டே இருக்கும், கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டே இருக்கும். எனக்கு ஒரு ஆசைங்க, நான் மரித்தால் ஒருவேளை என் கல்லறையில் எழுதப்படணும். என்னன்னு எழுதப்படணும்? ஒவ்வொருத்தங்களுக்கு ஆசை இருக்குங்களா? சுவிசேஷ தென்றல், அப்படி எப்படிங்க பிரசங்க பீரங்கி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு தீர்க்க தரிசன அட சொல்லுங்க, சிரிக்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல. இவன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இல்லையா, யாருக்குமே இல்லையா? ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆசையெல்லாம் இருக்கும். நான் ஒரு நல்ல தீர்க்க தரிசின்னு அழைக்கப்படணும், நல்ல பாடகர்,
அல்ல ஆராதனை வீரர், வொர்ஷிப் லீடர் அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க, நான் மரித்தான் என் கல்லறையில் எழுதப்பட்டேன், இவன் இயேசுவின் அடிமையாகவே கிறிஸ்துவின் அடிமையாகவே வாழ்ந்து மரித்தான்ங்கிற ஒரு ஆசை. கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக ஒரு வேளை நான் மரிப்பேன் என்றால் எனக்கு ஒரு ஆசை இருக்கு பாருங்க. அது என் கல்வெட்டுகளை என்னுடைய கல்லறையில் எழுதப்படணும் பாருங்க. எப்படி எழுதப்படணும் தெரியுங்களா? இவன் கடைசி மூச்சு வரைக்கும் கிறிஸ்துவின் அடிமையாகவே வாழ்ந்து மரித்தான். என்ன இதுக்கு மேல என்ன பாக்கியம் எனக்கு இருக்கு? இதுக்கு மேல என்ன ஆசீர்வாதம் வேண்டியது இருக்கு எனக்கு? கிறிஸ்துவின் அடிமையாக இருப்பது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது, கிறிஸ்துவினுடைய பாதத்தில் வீழ்ந்து கிடப்பது என்பது பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். இந்த வார்த்தைகளை யோசித்து இருக்கும்போது ஆண்டவர் இல்லை, இதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு புது பாட்டை வர கொடுத்துட்டார் டக்குன்னு. எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு பாட்டு, வருஷத்துக்கு ஒரு பாட்டு, மொத்தமே 7-8 பாட்டு தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கும் போதே ஒரு நியூஸ் சாங் அவர் கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சித்தமானால் அதை கற்றுக்கொள்வோம், நல்ல டியூன் அமைத்து பாட கர்த்தர் கிருபை அளிப்பாராக. கவனிங்க, நம்ம இப்ப பாடுவோம். பாவம் என்பது பிரியமானவர்களே, அது அந்த நேரத்தில் தானே சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதனுடைய விளைவுகளை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். அது பார சுமையாய் உங்களை அமிழ்த்தும். அது பார சுமையாய் உங்களை அமிழ்த்தி நீங்கள் அழிந்து போவதற்கு ஏதுவான கிரியைகளையே செய்யும். கொஞ்சம் பணமோ, கொஞ்சம் சிற்றின்ப வேக்கை நிமித்தம், சிற்றின்ப ஆசையினால் உண்டான அந்த மகிழ்ச்சியோ நிச்சயமாய் உங்களை தாங்காது. கொஞ்சம் பணம் தாங்கிருமா? கொஞ்ச நேரம் அனுபவித்த அந்த சிற்றின்ப வேட்க, பாலிய வேட்க உங்களை லைஃப்ல தாங்கிருமா? யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய திடகார்த்தமான ஆளாகவும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வீரனா இருக்கட்டும், மேன்லி, நல்ல மேன்லியான ஆள் அப்படின்னு சொல்லப்பட்டு தாங்கிருமா ஆயுஷ்னாலெல்லாம்? சொல்லுங்களேன். முடியாதுங்க, முடியாது. ஒரு வைரஸ் உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு பாக்டீரியா கொஞ்சம் குட்டி போடுச்சுன்னா சொல்லி முடிஞ்சு. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, பயங்கரமான வீரனெல்லாம் ரொம்ப செக் பண்ணிடலாம்டா அப்படிம்பாரு. அவர் இப்படிதான் பேசுவாரு. இப்ப சூப்பர் நண்டா இருக்கிறாரு எங்க வாத்தியாரு. ரொம்ப வீரன் சூரன்றவன ஈஸியா செக் பண்ணிடலாம்டா. என்னானே என்னாங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டா, 4 நாள் அவனுக்கு வயித்தால ஓன போதும்டா. 4 நாள் வயித்தால ஓன போதும், அப்புறம் தெரியும் அவன் வீரனா சூரனான்னு. உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் கீழே இறங்கிருச்சுன்னா, அந்த டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா, ரீஹைட்ரேட் பண்ற வரைக்கும் செத்தான்னு வச்சுக்கோங்க. தூக்கி விட ஒரு ஆள் வேணும், தாங்கி பிடிக்க ஒரு ஆள் வேணும். உண்மையா இல்லையா? ஆனா மனிதனுடைய சிந்தையை பார்த்தீங்களா? கொஞ்சம் பலன் வந்தோடனே, கொஞ்சம் அறிவு வந்தோடனே, கொஞ்சம் பணம் வந்தோடனே, நான் இன்னும் சாதிச்சிருவேன், இந்த பாவத்தை செஞ்சு அதனால பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் வரும், நான் இப்பொழுது விலக்கி கொஞ்சம் சற்று நேரத்துக்கு முன்பாக நான் விலக்கி காண்பித்தது போல, அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அது விளைவுகளை கொண்டு வரும். நிச்சயமாய் நீங்கள் அப்படி பாவம் செய்கிற நீங்கள் வேத வசனத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் சாகவே சாவீர்கள். தேவனுடைய கிருபை வரமோ, அவருடைய தியாகத்தின் விளைவாய் கிடைத்த அந்த ஈவு இன்றைக்கு நம்ம எல்லாம் அவைகளிலிருந்து தப்பித்து வாழும்படி செய்து கொண்டிருக்கிறது. பாவத்தின் பாரம், பாவத்தின் பாரம் பார சுமையா இன்றைக்கு அநேக உள்ளங்களை அமிழ்த்து கொண்டிருக்கிறதுனால தான் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே. கவனிங்க கவனிங்க கவனிங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற. பைபிளெல்லாம் திரட்டாதீங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, வாசிங்கன்னு சொன்னா வைங்க. எப்படி சொல்றேன் தெரியுங்களா? வருத்தப்பட்டு, வருத்தப்பட்டு. ஆக்சுவலா பாவம் என்பது எப்படிப்பட்ட பாரம்? தாங்கொன்னா பாரம். பாவம் என்பது எப்படிப்பட்ட பாரம் சொல்லி கொடுத்தங்க. பாவம் என்பது உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு மிகுந்த பாரமான ஒரு பொருளை சுமப்பதற்கு சமம். இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே. ஆனா இந்த பாரத்தை ஒரு காலத்துல மகிழ்ச்சியோடு சுமந்தான். குடிக்கிறவங்க, வெறுக்கிறவங்க, தங்களுடைய ஸ்பௌஸ், தங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு துரோகம் பண்ணவங்க, இன்னும் என்னென்ன பாவங்கள் பண்ணாங்களோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலி, என்ஜாய்மெண்ட் அப்படின்னாங்க. என்ஜாய் மச்சி, எப்படி என்ஜாய் மச்சி அப்படின்னா, என்ஜாய் பொங்க அப்படின்னா. ஆனா அதனுடைய சீக்வன்ஸ், அதனுடைய விளைவுகளை பாருங்களேன், அதை கொஞ்சம் விளைவுகளை கவனிங்களேன். மகிழ்ச்சியோடு சுமந்த பாவம், சந்தோஷத்தோடு சுமந்த பாவம், என்ஜாய்மெண்ட்டுக்காக சுமந்த பாவம் இன்றைக்கு எப்படி மாறிச்சுன்னா வருத்தப்பட்டு சுமக்கிறாரு. நினைச்சாலும் இறக்கி வைக்க முடியாது. யாருக்கெல்லாம் விளங்குது? நினைச்சாலும், நீங்க நினைச்சாலும் ஐயோ இது பார சுமையா இருக்குன்னு நினைச்சாலும் இறக்கி வைக்க முடியாது. காரணம் என்னங்க? அப்படி விளைவுகளை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜாலிக்காக குடிக்க ஆரம்பிச்சேன், ஜாலிக்காக லவ் பண்ண ஆரம்பிச்சேன், ஜாலிக்காக நல்ல சந்தோஷம் இருக்குன்றதுக்காக பொய் சொல்லி திருட ஆரம்பிச்சேன். அது என்ன பண்ணுச்சு? பெருகி கொஞ்சம் கொஞ்சமா குட்டி போட்டு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு நான் அதுக்கு அடிமையாயிட்டேன். ஒரு காலத்துல பாவம் என் கையில் இருந்துச்சு, கேட்டீங்களா? என்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக இதை அனுபவிச்ச கூடியோ வெறியோ களவோ ஸ்பௌஸுக்கு பண்ணுகிற அந்த துரோகமா அல்லது மால் பிராக்டிசஸ் இன் யுவர் லைஃப்,
எதுவாக இருக்கட்டும், இது ஜாலிக்காக இருந்துச்சு. இப்ப ஜாலி என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? ஜாலி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இப்ப அப்படி இமேஜின் பண்ணிக்கங்க, இந்த தண்ணி பாட்டில் நானா மாறி நான் தண்ணி பாட்டில மாறியா. இன்னைக்கு ஜாலி என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ஜாலி ஒவ்வொரு மனுஷனையும் ஜோலிய முடிச்சு. அதுதான் நடக்குது. ஆசைக்காக, சிற்றின்பத்திற்காக, சந்தோஷத்துக்காக கையில் எடுத்த பாவம் இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பார சுமையா இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே. என்ஜாய்மெண்ட்டுக்காக பாரம் சுமக்கிறவனே என்கிட்ட வான்னு ஆண்டவர் சொல்லல, சொன்னாலும் வரமாட்டான். ஏன் தெரியுமா? விட்டுரு மகனே, சினிமா பார்க்கறதுனால உனக்கு ஒரு 200 ரூபா தண்டம் தான் அப்படின்னு சொன்னாலும் வரமாட்டான். ஏன் தெரியுங்களா? அந்த நேரம் சந்தோஷம். சைட் அடிக்கிறத விட்டுரு மகனேன்னா அந்த நேரத்துல ஜாலியா இருக்கா. இதனால என்ன இருக்கு, ஒரு பாஸ்ட் அப்படிதான். கார்ல ஒரு நான் தான் இருக்கிறதுலே சின்ன ஊழியக்காரன், சின்ன ஊழியம் செய்யறேன், மற்றவங்கள நல்ல அனுபவம் உள்ள ஒரு பாஸ்டர் சொன்னார் பாருங்க. எப்படி சொன்னாருன்னா, பார்க்கறதுன்னு அழக ஒண்ணு, ரசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அவ பின்னாடி வாயில இருந்து சொல்ல ஒழுகுறதான் தப்பு. நல்ல மனுஷன் மறிச்சுட்டாரு, இறந்துட்டாரு. இனி எதுக்காக அப்படி சொல்றாரு தெரியல. கேட்குறீங்களா? அவளை பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்து அவ அழக ரசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, சொல்லி ஒளி விடுறதாங்க தப்பு அப்படின்னாரு. ஏசு அப்படியெல்லாம் சொல்லலைங்க. ஒரு ஸ்திரிய ஆசையோடு இச்சையோடு, ஒரு ஆணை ஒரு வாடி போன ஆசையோடு இச்சையோடு பார்த்தாலே இது விபச்சாரத்துக்கு சமன்ட்டார். ஆனா கேட்கறதுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த ஆலோசனைகள், அந்த பேச்சுக்கள் எல்லாம். ஜோக்கா சொல்லி சிரிச்சாங்க. அது ஒருவேளை ஜோக்கா சொன்னாங்களோ அல்லது உண்மையாவே அப்படி சொன்னாங்களோ தெரியல. நான் வேத வசனத்தின்படி உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிற விஷயம், சின்ன சின்ன பாவங்கள் அது உங்கள் வாழ்க்கையில வளர்ந்து அது என்ன செய்து விடும் என்றால் உங்களை அடிமையாக்கி விடும். நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்காக நீங்கள் கையில் எடுத்த அந்த பாவம் ஒரு காலம் வருகிற போது அது வளர்ந்து உங்களை தன் கையில் எடுத்து விடும், உங்களை தனக்கு அடிமையாக்கிவிடும். பின்பு உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும் என்றால் நிம்மதியற்றதாக, சமாதானமற்றதாக, எப்போதான் இந்த பாரம் என்னை விட்டு போகும், ஐயோ நான் நினைச்சாலும் இந்த குடியை விட முடியல, நான் நினைச்சாலும் இந்த கண்களின் இச்சையை விட முடியல, நான் நினைச்சாலும் இந்த மாம்ச இச்சையை விட முடியல, நான் நினைச்சாலும் நான் ஆசைப்பட்டாலும் விருப்பப்பட்டாலும் ஐயோ இந்த பாவத்தை விட முடியல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ விட முடியலன்னு சொல்ற. ஒரு நாள் நான் இதை விட்டுருவேன், நானும் ஜெயிச்சிருவேன், மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தோல்வியை நீயே ஒத்துக்கொண்ட. ஐயோ இது முடியவே இல்லை, இந்த சாத்தா என்னை விட்டு போவே மாட்டேங்குது, இந்த பாவம் என்னை விட்டு விலகவே மாட்டேன். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற சகோதரியே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற சகோதரனே, நீ யாரா இருந்தாலும், எத்தனை பேராக இருந்தாலும், எத்தனை கூட்டத்தாராக இருந்தாலும், என் இயேசு சொல்லுகிறார், நீ அவரிடத்தில் வா, உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உடைய மன அழுத்தம் நீங்கி உன் மனதுக்குள்ளாக அல்லது உன் தலைக்குள்ளாக இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் சொல்லப்படுகிற மன அழுத்தம் நீங்கி, மனபாரம் நீங்கி நீ இளைப்பாறுதல் அடைவாய். என் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்தை பார்த்து சொல்லுங்கள், அவர்களை ஆற்றுங்கள், அவர்களை தேற்றுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எவர்களும் எத்தனை பேர்களாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள், இயேசுவின் இடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் இளைப்பாறுதலை தருகிறார், அதாவது உங்களை தேற்றுகிறார், உங்களை தேற்றுகிறார், உங்களை ஆசுவாசப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றுகிறவராகவே இருக்கிறார். ஏசாயா 40:1 என்ன வாசித்தோம்? என் ஜனத்தை பார்த்து சொல்லுங்க, என் ஜனத்தை போய் ஆற்றுங்க, தேற்றுங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்தேன்னா அவர்கிட்ட வா. கர்த்தர் அழைக்கிறார் பாருங்க. நீங்க அவங்ககிட்ட வரும்போது அவர் என்ன செய்யறாரா? உங்களை ஆற்றுகிறார், உங்களை தேற்றுகிறார், உங்களை ஆசுவாசப்படுத்துகிறார், உங்களை உயர்த்தி வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று கர்த்தர் சொன்னாலும் இன்றைக்கு அநேக ஊழியர்கள், அநேக மூத்த விசுவாசிகள் அவருடைய ஜனங்களை ஆற்றுகிறார்களா, தேற்றுகிறார்களா? என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் சொல்லுகிறார் இல்லையா? என்கிட்ட வாங்க, நான் உங்களை தேற்றுகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லுகிற ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்றாரு, தம்முடைய விசுவாசியை, மூத்த விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, மூப்பர்களை பார்த்து சொல்றாரு, போங்க போங்க என் ஜனத்துக்கிட்ட போய் பச்சமா பேசுங்க, என் மக்கள்கிட்ட பச்சமா பேசுங்க, என் ஜனத்தினிடத்துல நீங்க சமாதானம் பேசி சொல்லுங்க, அவங்க ஆற்றுங்க, அவங்களை தேற்றுங்கன்னு சொல்றாரு. இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள், இன்றைக்கு இருக்கிற மூத்த விசுவாசிகள், சபையினுடைய மூப்பர்கள் ஜனங்களை ஆற்றுங்களாங்களா, தேற்றுறாங்களா? அவளுக்கு வேற வேலை இல்லை, அவனுக்கு வேற வேலை இல்லை. இங்க வந்தா வேஷம் போடுற, முக்காடு போட்டு, இங்க வந்தா தோத்திர அல்லேலூயான்றா, அங்க போனா இப்படி இருக்கிறான், அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அவனை கொஞ்சம் ஆற்று.
அருமை சகோதரி சகோதரியா, அதையெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு. நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி இவ்வேலை அடியான் இப்பேதை அடியான் கற்றுக்கொண்டதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் செய்கிற பாவத்தை குற்றை காண்பித்து அவனை திருந்த வைப்பதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவன் காதுகள் கேட்க நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அவன் ஒரு நாள் நிச்சயமாக மனம் மாறுவான். அவன் ஒரு நாள் நிச்சயமாய் மனம் மாறுவாள். கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக நல்ல வாசனையுள்ள சபையிலே நல்ல ஆத்மாவாக உருவாகி விடுவாள். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று கர்த்தர் சொன்னாலும் அநேகர் யோபு சொல்லுகிறது போல அலட்டுகிற தேற்றரவு பண்ணுகிறவங்களா தான் இருக்கிறாங்க. யோபு 16:2 எப்படியான்னு சொல்லுகிறான், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். யோபு யாரை பார்த்து சொல்றாரு? அவனுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, அப்பா இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனா நீங்க யாருன்னா, நீங்க எல்லாருமே அலட்டுண்டாக்குகிற. வசனத்தை யாரோ ஒருவர் சத்தமா வாசித்துடலாமா? யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனம். யோபு 16:2. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்களா? அதாவது யோபுனுடைய சகோதரர்கள் பேசுகிற விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரை பத்தி உயர்த்தி பேசுறாங்க, பாவத்தை குறித்து கடிந்து பேசுறாங்க, அதெல்லாம் சரிதான். யோபு இதெல்லாம் கேட்டு சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு தெரியும், இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை நான் கேட்டிருக்கேன், நான் சின்ன வயசுல இருந்து படிப்பிக்கப்பட்டவன், நான் சின்ன வயசுல இருந்து கர்த்தருடைய காரியங்களை கற்று தேர்ந்தவன், எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா நீங்க யாரா? I have heard many such things, miserable comforters are you all. நீங்களாம் துக்கம் உண்டாக்குகிற தேட்டர். சிலர் தேட்டர் மாதிரி வருவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அப்படியே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பட்சமா பேசுற மாதிரி பேசுவான், தேட்டர் மாதிரி தேடிட்டு ஒரு குத்திட்டு போயிடும். உங்க நண்பர்களோட அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க நண்பர்கள், உங்க தோழிகள், தோழர்கள் உங்களோட அப்படியே பாத்தீங்கன்னா உங்களை பட்சமா பேசுற மாதிரி வருவாங்க, உங்க ஆறுதல் படுத்துற மாதிரி ஆறுதல் படுத்துவாங்க. ஆறுதல் படுத்திட்டு இடையில ஒரு குத்துவான் பாருங்க, முள்ளுல குத்துற மாதிரி. யோபுவினுடைய சிநேகிதர்கள் அதான் தேற்றுறதுக்காக வர்றான். துக்கம் பெருசு அப்படின்னு அறிந்து அந்த துக்கத்துல ஆற்றுறதுக்காக வர்றான். வந்து பேச ஆரம்பிச்சோன்னா யோபுக்கு துக்கம் தான் அதிகமாச்சு. அதனாலதான் சொல்றா, யூ ஆர் மிசரபிள் கம்ஃபோர்டர்ஸ். நீங்கள் எல்லாம் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள், நீங்கள் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். ஆண்டவராய் இயேசு அல்லது தீர்க்கதரிசியாக ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய ஜனத்தை நான் ஆற்றுகிறேன், அவருடைய ஜனத்தை நான் தேற்றுகிறேன்னு எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆனா உண்மையா சொல்றேன், இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஜனத்தை ஆற்றுறதை காட்டிலும் தேற்றுறதை காட்டிலையும் அவங்களை குத்தி காமிச்சு, குடியாரப்பைய, நீ குடியாரி, நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன், நீ இவ்வளவு மோசமானவன், நீ அவ்வளவு மோசமானவன், காயப்படுத்தி அவங்களுக்குள்ளாக ஒரு கில்ட்டி கான்சியஸை உருவாக்கி, இவனுடைய கிரிட்டிசம் அவனுக்குள்ளாக ஒரு கில்ட்டி கான்சியஸை, ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி கடைசியில் பாருங்க சபைக்கே வராத மாதிரி கிறிஸ்துவண்ட வருவதற்கு ஒரு பெரிய தடைக்கலா மாறுறது யாருங்க? இந்த கிரிட்டிசம் கொடுக்குற ஆளுங்க, கிரிட்டிக்ஸ் பண்ற ஆளு, குறை சொல்ற ஆளு, குற்றப்படுத்துகிற ஆளு. ஆண்டவருடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போவேன், நான் போன பின்பு வேற ஒரு தேற்றரவாளன் வருவார், அவர் வந்து என்ன செய்வார்னா உங்களை சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, நமக்கு அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்களா தான் இருப்பாங்க, தேற்றரவாளர். ஆனா நம்மை ஆசுவாசப்படுத்துகிற, ஆறுதல் படுத்துகிற ஒரே ஒரு தேற்றரவாளன் யாருன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். அவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசுவானவர் அவ்வளவாக சொல்லியிருக்கிறார், எவ்வளவாய் அருமையாய் வசனித்திருக்கிறார். கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். எங்க பாருங்க எல்லாரும் கவனிங்க. நான் முடிக்க போறேன் பிரசங்கத்தை. இன்னும் 4 வசனம் இருக்கு என்கிட்ட. ஆனா எடுத்தோன்னா இன்னொரு 1/2 hour ஓடிடும். அதனால நான் முடிக்க போறேன். அதனால பைபிளை எல்லாரும் க்ளோஸ் பண்ணுங்க, வாசிக்கிறாள் மட்டும் கையில ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகத்துல இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். நான் போவேனே, ஆனால் வேறொரு தேற்றரவாளனை நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு அனுப்புவேன்னாரு. இந்த தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு பேசும்போது அவர் வருவார். அவர் வந்து என்ன செய்வார் என்றால், என்னவாங்க? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எத்தனை தடவைங்க பைபிள் இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இயேசு சொல்லியிருக்கிறார். நான் எண்ணி பார்த்தேன், நீங்க இன்னும் போய் எண்ணி பாருங்க. யோவான் 16:8 மாத்திரம் தாங்க இப்படி சொல்லியிருக்கிற ஒரே ஒரு தடவை.
நான் போவேன், வேற ஒரு தேற்றரவாளன் வருவாரு. அவர் வந்து என்ன செய்வாருன்னா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. யோவான் 16:8 யோவான் 16:8 மாத்திரம் ஒரே தடவை தாங்க இப்படி சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பு குறித்து பேசுவார். ஆனா இந்த யோவான் புஸ்தகத்துல எத்தனை முறை தேற்றரவாளன் எழுதியிருக்கிறார்? 4 முறை எழுதியிருக்கிறாருங்க. அது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த யோவான் புஸ்தகத்துல மாத்திரம் தாங்க சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் என்ன பேருங்க? கம்ஃபோர்டர், தேற்றரவு பண்ணுகிறவர், ஆற்றுகிறவர், இளைப்பாறுதல் கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய பொருள் என்னது? பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்றால் தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், இளைப்பாறுதல் கொடுக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேற்றரவாளன் என்று இயேசு சொன்னதாக 4 முறை யோவான் புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறாருங்க. ஆனா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எத்தனை முறை கண்டித்து உணர்த்துவதாக எத்தனை தடவை சொன்னாராம்? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மனுஷியை பார்த்து நீ தப்பு பண்ணாதன்னு ஒரு தடவை நான் கண்டித்து உணர்த்துறேன்னா 4 தடவை அவனை போய் நான் தேற்றணும். This is the sign. இதுதான் அடையாளம். எதற்கு? நான் தேற்றரவு பண்ணுகிற ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். புரிஞ்சவங்களா ஆமேன்னு சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, தவறு செய்யும் போது அவனுடைய பாவத்தை குறித்து நான் கண்டித்து உணர்த்துவேன் என்றால் இது சரியான ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவம் செய்கிற ஆத்மாவிடத்துல போய் 4 முறை என்ன செய்யணும் தெரியுமா? ஆற்றணும், விசுவாச வார்த்தை பேசணும். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார், கர்த்தர் உன் பாவத்திலிருந்து உன்னை ரட்சிப்பார், கர்த்தர் ஒரு நாள் உன்னை சந்திப்பார். அடிமையே சந்திக்க விரும்பின ஆண்டவர், நீ அவருடைய பிள்ளை, நிச்சயமா உன்னை மாற்றுவார், நிச்சயமா உன்னை கனப்படுத்துவார், நிச்சயமா உன்னை உயர்த்தி வைப்பார். ஒரு முறை கடிந்து கொள்ளுங்க, 4 முறை ஆறுதல் படுத்துங்க. நான் விசேஷமாக போதிக்கிறவர்களுக்கு நான் பேசுகிறேன். சபை இன்னும் குறிப்பாக சபை ஊழியங்கள் செய்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு முறை கடிந்து கொள்ளுங்க, 4 முறை அவனை ஆறுதலா பேசுங்க. இதை நான் யாரிடத்தில் கற்றுக்கொண்டேன் என்றால் சுயமாக அல்ல, மனிதரிடத்தில் அல்ல, யோவான் புஸ்தகத்தின் மூலமாகவே இதை நான் கற்றுக்கொண்டதை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு தடவை சொல்றாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் தான். ஆனா தேற்றரவாளன், கம்ஃபோர்டர். இந்த ஆவியை யாரெல்லாம் பெற ஆசைப்படுறீங்க? யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? யாருக்கெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கு? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். மனிதன் உங்களை தேற்றுவது போல, ஆற்றுவது போல தெரிந்தாலும் அவர்கள் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்களாக, அலட்டுண்டாக்குகிற ஆறுதல் சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், மனிதன் அலட்டுகிற தேற்றரவு பண்ணுகிறவனாக இருக்கிறபடினால், அதனால்தான் தேவன் தம்முடைய பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்குள் தர ஆசைப்படுகிறார். தம்முடைய பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்குள் தந்து உங்களை உயர்த்தி வைக்க ஆசைப்படுகிறார். நாம் மற்றவர்களை வெறும் வார்த்தைகளினால் அல்ல, அவர்கள் பரிசுத்தாவியை பெறுவதற்கு அவர்களை வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? மற்றவங்களை போய் நாம் ஆறுதல் படுத்தணும், மற்றவங்களை போய் நாம் தேற்றணும். ஆனா வெறுமையா வார்த்தைகள் அல்லங்க, நான் சொல்லுகிற வார்த்தை அவனை ஆற்றி, அவனை தேற்றி அப்படி நம்ம நினைச்சு போக கூடாது. நான் போய் பேசுவேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். எனக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றுகிற, என்னை தேற்றுகிற அந்த தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை அந்த மனுஷனும் பெறணும், அந்த மனுஷையும் பெறணும். நான் சொன்னது யாரெல்லாம் புரிஞ்சு, யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி, கண்களை திறந்து கரங்களை உயர்த்தி யாரெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நான் போய் பேசுவேன்ப்பா, நான் பேசுவேன். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே, நான் போய் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க மனமடிவு ஆகிறவங்களா அல்லப்பா, நாம் பெற்ற இந்த பரிசுத்தாவி ஆகிய இந்த தேற்றரவாளன் அவங்க பெறணும். இதுதான் மெய்யான தேற்றரவு. என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற இதே ஆவியானவர் பாவத்தினால் சோர்ந்து போன, பாவத்தினால் பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரையும் ஆசுவாசப்படுத்த ஆசைப்படுகிறார். ஒவ்வொருவரையும் அவர்
தேற்ற விரும்புகிறார், ஏனெனில் அவர் பெயர் தேற்றரவாளன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?